மண்டை தலையில் அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு போச்சா. என்னடா இந்த கிளவிக்கு என்னடா இப்படி ஒரு ஆம்பளை பையன் போகிறதுக்கான்னு சொல்கிறோம். இந்த கிளவி என்னது மண்டையில் அடிச்சுக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு போகுது. ஊரே என்ன சோகமாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை பிரசவம் பார்த்துருக்கோம். ஆம்பளை பண்ணி விட்டு தூக்கி கொண்டு முதல் ஷிஃப்ட் நமக்கு தான் கொடுப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் இந்த லைட்டை நாங்கள் போட்டுறோம் எல்லாமே வேண்டிக்கிடுவாங்க. எங்களுக்கு ஆம்பளை பேப்பர் வந்தால் இந்த லைட்டை நாங்கள் போட்டுக்கிறோம், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபேன் வாங்கி வச்சுடுறோம், டேபிள் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு கோபத்தில் போகிறாங்களே யாராவே எல்லாம் நல்ல பெஞ்சை கவுத்து விட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு அப்படி முழிச்சு பார்த்தோன்னு என்ன கொண்டன்னு கேட்டிருக்கு. மகராசி நீ கொடுத்து வச்சவ ஆம்பளை பையன் படான்னு இருந்து குதிச்சு ஓடி இருக்கு. என்னைய விட்டுருங்கடா சாமின்னு எங்கள் அம்மா இருக்கு விரட்டி இல்லை சொல்லி பிடிச்சி எல்லோரும் உட்கார வச்சு ஐயோ இவங்க விட மாட்டாங்க, இது திருப்பி தொடருது, இவங்க விட மாட்டாங்க கொண்டுருவான்னு சொல்லி இது யாரும் இந்த விஷயம் கதையாக பண்ணிடாதீங்க. அப்பான்ற ஒரு கதையை நான் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் அம்மாவுடைய எங்கள் அப்பாவுடைய வரலாறு நான் பண்ணி சொல்லிடலாம், பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் ஒரே ஒரு எங்கள் அம்மா இங்கேருந்து எடுத்த ஒரு முடிவு இல்லை. யாருமே யோசிக்காத ஒரு தாய், அந்த இடத்துல எந்த ஒரு தாயும் அப்படி யோசிச்சிருக்க மாட்டா. அவ்வளோ ஒரு எமோஷனல், அவ்வளோ ஒரு ஃபன்னான ஒரு விஷயம். இது ஒரு சரியான ஒரு ட்விஸ்ட்டு. இதுக்கப்புறம் யாருமே இப்படி ஒன்று எதிர்பார்க்கவே இல்லை. அந்த எதிர்பார்ப்பு என்ன? அதுதான் ஒன்று நடந்துச்சு. இல்லை அது அதை வச்சுனா ஈஸியாக அதுலேருந்து நம்ம ஆட்களுக்கு தான் தெரியும்ல. அதை அப்படியே பெண்ணை ஆனாக்கி இவங்களுக்கு திரைக்கதை பண்ணிடுவாங்க. இப்போ இது ஒரு ட்விஸ்ட்டு பண்ணுங்கள, அதுக்கு அப்புறம் சொல்ல வேண்டாம். ஆமாம், இங்கே தான் கதை இப்படி தான் ஆரம்பிக்கும். ஓகே, ஆரம்பிக்கிறப்ப இது பார்த்தீங்களா, நான் கதை போகிற போக்கு நான் எங்கே வந்தேன்னு மறந்துட்டேன். இதை சொல்லிடுறேன். அந்த இதுக்கு நாடகத்துக்கு வந்தது இப்படி இருக்கிறதுனால அதுக்கு என்னென்ன ஒரு பெண்ணை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். இப்படியா நம்ம ஒரு பெண்ணாவை நம்ம பையனை கூட பெண்ணாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷம் பயங்கர. எங்கள் அம்மா அப்படியே கட்டி தள்ளி போட்டு ஐயோ எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா இப்படி தானே இருப்பேன் அப்படின்ட்டு. இப்போ மறுவடை போட்டு போய் நடிக்கிறேன், எல்லாரும் பண்ணி சந்தோஷம். ஃபஸ்ட்டு ப்ரைஸாக இருப்பேன். இப்படி தான் கலை ஆர்வம் எனக்கு. சினிமாவில் எனக்கு கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எதாக இருந்தாலும் போய் நடிப்பேன். நான் சினிமாவுக்கு நம்ம போவோம் அந்த ஆசை அப்படிலாம் கிடையாது. சராசரி ஊரில் இருக்க உட்காந்துருக்கேன்னு ஆசை. அது இப்போ சினிமாவுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் கொஞ்சம் பயங்கர சேட்டை. நம்ம என்னை கிராமத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னையே ரொம்ப பிரியமானவன் நான் எல்லா ஊருக்குமே பிடிக்காம அவன் முண்டியல் காசில் உடச்சி கையில் எடுத்து கொடுத்து மொத்தமாக சேர்ந்து கூட பிளான் பண்ணியிருக்காங்க. அனுப்பிச்சி விட்ருவோம் எங்கிட்டாவது ஊரை பக்கம் போயிட்டு அந்த குடும்பத்தை எங்கள் தைசுவம் பிள்ளை எங்கே அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்ற அளவுக்கு அவர் நல்ல முடிவுலாம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஊரில் ஒரு பிரியமானவன் இப்போ என் நண்பர் ஒருத்தர் பாரத ராஜா சார்ட்ட உதவி இயக்குனராக இருந்திருக்காரு. வெற்றி மகாலயம் சொல்லுவாங்க. அவர் அங்கே வந்துட்டு நிறையா போராட்டத்துக்கு அப்புறம் திருப்பி மதுரைக்கு வந்திருக்காரு. எனக்கு நல்லா பழக்கம். எங்கள் அப்பா மூலமாக அவன் பழக்கம். எனக்கு ஃப்ரெண்டு அவன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தான் என் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ எங்கள் அப்பா மூலமாக தான் எனக்கு அவன் ஃப்ரெண்டு. அப்படி பழக்கமாகி